ஹலோ கைஸ், நம்ம கார்த்திக் கதையில ஏப்ரல் 1 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. ஹீரோயினை வாசல்ல நிக்க வச்சு அவங்களுக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, உனக்கு நடந்த கஷ்ட காலம் எல்லாமே இன்னையோட முடியுது. இதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, வாடி வீட்டுக்குள்ள அப்படின்ட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. ஹீரோயின் வீட்டுக்குள்ள வராங்க. அப்ப ஹீரோ நேரா ரேவதிய பாக்குறாங்க. அப்ப ஹீரோயின் ஹீரோவா பார்க்கவே இல்லை. அவங்கதான் சுத்தமா மறந்துட்டாங்களே. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருமா, நீ எதுக்கும் கவலைப்படாதமா, உனக்கு துணையா நாங்க எப்பவுமே இருப்போம், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லு. ஹீரோயினும் சரிம்மா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நேரா ரோகிணிய கூப்பிட்டு, ரோகு ரேவதியா ரூமுக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு. ரோகு சொல்றாங்க, அம்மா நான் ஏமா கூட்டிட்டு போகணும், அதான் கார்த்தி இருக்காரே, இங்க பாருங்க கூட்டிட்டு போங்க அப்படின்ட்டு. அதுக்கு ஈஸ்வரியா சொல்றாங்க, ரோகு இப்ப நீ கூட்டிட்டு போக போறியா இல்லையா அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ நேரா ரேவதியை பார்த்து வா போகலாம் அப்படின்னு சொல்ல, ரேவதி டக்குன்னு ஹீரோவோட கைய தட்டி விட்டுட்டு, யார் நீ, எதுக்கு என் கையை பிடிக்கிற அப்படின்ட்டு நேரா அவங்க ரூமுக்கு போறாங்க. இத பார்த்துட்டு நம்ம ஹீரோ ரொம்ப கவலைப்படுறாரு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ தேவையில்லாம இனிமே இந்த வீட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்க பாரு. என் பொண்ணை வச்சுதானே இந்த வீட்டுக்குள்ள நீ மறுபடியும் வந்த. இனிமே நீ என்ன ட்ரை பண்ணாலும் சரி, என் பொண்ணு கண்டிப்பா உன்னை ஏத்துக்கவே மாட்டா. இதோட பொட்டி படுக்கைய கட்டிக்கிட்டு உங்க வீட்டுக்கு போறதுக்கான வழிய பாரு. ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க ரேவதி என் மேல எந்த அளவுக்கு லவ்வோட இருந்தா அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவ என்னைக்குமே என்னை மறக்க மாட்டா. நீங்க இப்படி பேசுறதுனால நான் டக்குன்னு இந்த வீட்டை விட்டு போவேன் அப்படின்னு நீங்க கனவுல கூட எதிர்பார்க்காதீங்க. ரேவதி என் மேல அவ்வளவு பிரியத்தோடையும் பாசத்தோடையும் இருந்தா. கண்டிப்பா நான் ரேவதியை விட்டுட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ தேவையில்லாம எங்க டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை நீங்க தான் தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேச, அப்ப வில்லி சொல்றாங்க, ஏய் எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பேசுவ. இன்னைக்கு எங்க வீட்டு பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து வந்துச்சுன்னா அதுக்கு யாரு காரணம், நீ தான் காரணம். உனக்காக தான் அவ பைக் வாங்க போய் அவளுக்கு இப்படி ஒரு விபத்து நடந்திருக்கு. ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, அவ என் மேல உள்ள பாசத்தினால எனக்கு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவளுக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஆகிட்டு. நீங்க யாரும் தேவையில்லாம இதை டெஸ்ட் பண்ணி விட வேண்டாம். இங்க பாருங்க சின்ன மாமியாரே, ஏற்கனவே நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். சோ நீங்க கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லது. இதை கேட்டதும் வில்லி அமைதியா நிக்கிறாங்க. ராஜா சொல்றாரு, மாப்பிள்ள நீங்க கவலைப்படாதீங்க, யாரு என்ன சொன்னாலும் சரி, கண்டிப்பா ரேவதி உங்களை மறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவ அந்த அளவுக்கு உங்க மேல பாசத்தோட இருந்தா. அவ என்னைக்குமே உங்களை மறக்கவும் மாட்டா. நீங்க கவலைப்படாதீங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரிங்க மாமா அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா ஹீரோயின் எல்லாம் ரூமுக்குற போறாங்க. அங்க போயிட்டு அங்க இருக்கிற ரூமை பாக்குறாங்க. பார்த்துட்டு அங்க போட்டோஸ் இருக்கிறத பார்த்துட்டு நேரா அவங்க அம்மாவை கூப்பிடுறாங்க. அப்போ ஈஸ்வரி நேரா ரூமுக்குள்ள போயிட்டு என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா இங்க ஒரு சில போட்டோஸ் எல்லாமே இருக்கு, இந்த போட்டோஸ் எதுவுமே எனக்கு பிடிக்கவே இல்லை, வெளியில எடுத்துட்டு போங்க அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சுத்தி என்ன போட்டோ இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. பார்த்தா அங்க எல்லாமே இவங்களோட அந்த கல்யாண போட்டோ இருக்கு. இதையெல்லாம் பார்த்ததும் ஈஸ்வரி சொல்றாங்க, அம்மாடி இது எல்லாமே உன்னோட கல்யாண போட்டோ அப்படின்னு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா இந்த போட்டோஸ் எதையுமே பாக்குறதுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை, இந்த போட்டோஸ எடுத்துட்டு போங்க அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, சரிம்மா நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை வெளியில எடுத்துட்டு வராங்க. சோ வெளியில எடுத்துட்டு வரத நம்ம ஹீரோ பாக்குறாரு. பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அப்ப ராஜா கேக்குறாரு, ஈஸ்வரி எதுக்கு நீ இப்ப இந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே வெளியில எடுத்துட்டு வர அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்க பொண்ணுதான் இந்த போட்டோஸ் எதையுமே பாக்குறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னா. அதனாலதான் நான் இந்த போட்டோஸை வெளியில எடுத்துட்டு வரேன். இது கேட்டதும் ராஜா சொல்றாரு, இங்க பாரு ஈஸ்வரி, நீ பண்ற அராஜகம் கொஞ்சம் கூட சரியே இல்லை. ரேவதி எந்த அளவுக்கு மாப்பிள்ளை மேல பிரியமா இருந்தா அப்படின்னு எங்களுக்கு தெரியும், அவ இப்படி சொல்ல மாட்டா அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்க பொண்ணுதான் இந்த போட்டோவெல்லாம் வெளியில எடுத்துட்டு வர சொன்னா, நான் கொண்டு போய் இதை குப்பையில போட போறேன் அப்படின்னு கொண்டு போய் போடுறாங்க. இத பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. அப்ப மயிலு சொல்றாரு, சகல உங்க வாழ்க்கையில இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு
நாங்க யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை மாப்பிள்ள அப்படின்ட்டு வருத்தப்படுறாங்க. அப்போ நேரா வந்துட்டு ரூமுக்கு போறாங்க. அங்க போயிட்டு நம்ம ஹீரோ ரேவதி கிட்ட பேசுறதுக்காக முயற்சி பண்றாரு. என்ன உனக்கு ஞாபகமே இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாரு, உன்னை எனக்கு ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்றேன். திரும்ப திரும்ப எதுக்காக வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு ரேவதி, போட்டோஸ் எல்லாம் இருக்கு பாரு ரேவதி அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் டக்குன்னு போனை பிடுங்கி தூக்கி வீசி, இங்க பாரு, எனக்கு உன் முகத்துல முழிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. இத பார்த்துட்டு நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. அப்போ ஈஸ்வரி அந்த இடத்துக்கு வந்துட்டு, ஏய், நான் தான் உன்னை இந்த ரூமுக்குள்ள வரவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கனே, அப்புறம் எதுக்கு நீ வந்த அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ரேவதி கிட்ட பேசலான்னு வந்தேன். ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, உன்னை பாக்குறதுக்கே விருப்பமே இல்லை அப்படின்னு என் பொண்ணு சொல்றா, அப்புறம் எதுக்கு நீ இந்த ரூமுக்குள்ள வந்திருக்க அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க ரேவதி என் மேல ரொம்ப லவ்வோட இருக்கா, அவ கண்டிப்பா என்னை மறக்கவே மாட்டா. நீங்க யாரும் தேவையில்லாம அவகிட்ட ஏதாவது சொல்லி என்னை தயவு செஞ்சு அவகிட்ட இருந்து பிரிக்காதீங்க. ரேவதிக்கு ஞாபகம் வந்த பிறகு என்னை எதுக்காக விட்டுட்டு போனீங்க அப்படின்னு அவ என் சட்டையை பிடிச்சு கேட்பா. நான் அவளுக்கு என்ன பதில் சொல்றாரு, நீங்க சொல்றதுனால நான் கண்டிப்பா ரேவதியை விட்டு பிரிய மாட்டேன். அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, இப்ப வரப்போறியா இல்லையா அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை பிடிச்சி வெளியில இழுத்துட்டு வராங்க. இழுத்துட்டு வந்துட்டு, இனிமே அவ ரூமுக்குள்ள போனேன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இத பார்த்துட்டு நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. அப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா கோவிலுக்கு போறாரு. நேரா அதே சாமியார பாக்குறாரு. பார்த்துட்டு, ஐயா, நேத்து நீங்க சொன்னீங்க நான் அனுபவிக்க முடியாத கஷ்டத்தை அனுபவிக்க போறேன், ரேவதி கண்டிப்பா வந்துட்டு என்னை வெறுத்துருவா அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி ரேவதிக்கு என்ன சுத்தமா ஞாபகமே இல்லை. நான் யாரு அப்படின்னு கேக்குறா. இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவளுக்கு என்னுடைய பழைய நினைவுகள் எல்லாமே வரணும். மறுபடியும் நாங்க 2 பேருமே ரொம்ப ஹாப்பியா இருக்கணும். அவளுக்கு மறுபடியும் ஞாபகம் வர்றதுக்காக நான் ஏதாவது பரிகாரம் செய்யணும் அப்படின்னா சொல்லுங்க, நான் பரிகாரம் செய்யறேன் அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, இங்க பாரு, இதற்கு எந்த பரிகாரமும் கிடையாது அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்கய்யா, சொல்லுங்கய்யா, நான் செய்யறேன் அப்படின்ட்டு கெஞ்சுறாரு. இதை கேட்டதும் அந்த ஐயா சொல்றாரு, இங்க பாரு, நீ போயிட்டு அம்மன்கிட்ட வந்து வேண்டு, சீக்கிரம் என் பொண்டாட்டிக்கு ஞாபகத்தை கொண்டுட்டு வா அப்படின்னு வேண்டிட்டு அவளுக்காக தீச்சிட்டு எடு. கண்டிப்பா வந்துட்டு உன் பொண்டாட்டிக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே சீக்கிரம் வரும். இது கேட்டதும் ஹீரோவும், கண்டிப்பா நான் என் ஒய்ஃப்காக இதை செய்யறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நேரா சாமி கும்பிடுறாரு. இன்னொரு பக்கம் மயிலும் நம்ம ரோகிணியும் வீட்டுல இருக்காங்களா. மயிலு சொல்றாரு, சகல ரொம்ப சோகமா கோவிலுக்கு போறேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த மாதிரி நேரத்துல அவருக்கு நம்ம எல்லாருமே ரொம்ப துணையா இருக்கணும். நம்ம எல்லாரும் கோவிலுக்கு போகலாம் வாங்க அப்படின்ட்டு நேரா கோவிலுக்கு வராங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. மயிலு நேரா ஹீரோ கிட்ட வந்துட்டு, சகல, இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சகல, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க ஏன் மன்னிப்பு கேக்குறீங்க, ஏதோ என் தலையெழுத்து இப்படியெல்லாம் நடக்கணும் அப்படின்னு இருந்திருக்கு, அதனால நடக்குது. மயிலு சொல்றாரு, சகல, உங்களுக்கு ஏற்கனவே அமைஞ்ச கல்யாண நாள் வாழ்க்கை வந்துட்டு சரியில்லை, மறுபடியும் இதே மாதிரி நடக்கிறத பார்த்தா எனக்கே ரொம்ப கவலையா இருக்கு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா, என்ன பண்றது, என்ன இப்படிதான் நடக்க வேண்டிய நேரத்துலதான் நடக்கும். இது மாதிரி இங்க இருக்கிற ஒரு சாமி வந்துட்டு நான் ஒரு பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொன்னாரு. அந்த பரிகாரத்தை செஞ்சா ரேவதிக்கு சீக்கிரம் ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு சொன்னாரு. ரேவதிக்காக நான் பரிகாரம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்ல, இது கேட்டதும் அவரும் சரி அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, பரிகாரம் செய்யலாம் அப்படின்ட்டு கிளம்புறாரு. மயிலு இதை பார்த்துட்டு நேரா சாமி கிட்ட, பாத்தீங்களா எங்க சகல எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாரு அப்படின்னு, எங்க எல்லாருக்கும் என்ன கஷ்டம் வந்தாலும் அவரு முன்னாடி நின்னு எல்லாருக்குமே வந்து காப்பாத்துவாரு, எல்லாருக்கும் வந்துட்டு உதவி செய்வாரு. ஆனா அவருக்கே இப்படி ஒரு நிலைமை அப்படிங்கும் பொழுது எங்களால கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியல. அவரை பார்த்தா இங்க எல்லாருக்குமே ரொம்ப கவலையா இருக்கு. நீங்க தான் எப்படியாவது எங்க சகலைக்கு ஏற்பட்ட இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்தணும் அப்படின்ட்டு மயில சாமி கும்பிடுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு தீச்சட்டி எடுக்க ஆரம்பிக்கிறாரு.
ராஜா வந்துட்டு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. என் மாப்பிளைக்கு நீ எவ்வளவு கஷ்டத்தை இந்த கடவுள் கொடுக்க போறாருன்னு தெரியல. அவரை பார்த்தாலே ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்ட்டு அவரு ரொம்ப ஒரி பண்றாரு. அப்புறமா நம்ம ஹீரோ வந்துட்டு தீச்சட்டி எடுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. அவருடைய கைகள் எல்லாமே சுடுது, பாக்குறதுக்கு ரொம்பவே பாவமா இருக்கு. அப்புறமா 3 தடவை நம்ம ஹீரோ வந்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு கொண்டாந்து வச்சுட்டு என் ஒய்ஃபுக்கு சீக்கிரம் என்னோட நினைவுகள் வரணும் அப்படின்ட்டு சாமி கும்பிடுறாரு. கும்பிட்டுட்டு நேரா அந்த சாமி கிட்ட வந்துட்டு நீங்க சொன்ன பரிகாரத்தை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்ல அவரு சொல்றாரு, இங்க பாருப்பா, நீ கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் உன் பொண்டாட்டி நல்லபடியா பழைய நினைவுகளோட உன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழுவா. இதை கேட்டதும் நம்ம ஹீரோவும் சரிங்க சாமி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம மயிலு சொல்றாரு, சகல நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நாங்க எப்பவுமே துணையா இருப்போம். நாங்க எவ்வளவோ பிரச்சனைகளை பார்த்திருக்கோம், அது எல்லாத்துலயும் நீங்க உதவி பண்ணியிருக்கீங்க. சோ அதுல ஒரு புண்ணியம் கண்டிப்பா உங்களை காப்பாத்தும் அப்படின்னு. அப்ப ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. நம்மளோட ஹீரோவோட கையில வந்து பயங்கரமா காயம் பட்டிருக்கு, தீச்சட்டி ஏந்தினதுனால. அப்ப ஹீரோ வந்து உட்கார்ந்துருக்காரு. அப்ப எல்லாரும் வந்துட்டு சாப்பிட்றதுக்காக போறாங்க. ஹீரோ உட்கார்ந்துருக்காரு. ராஜா நேரா ஹீரோ கிட்ட வந்துட்டு, மாப்பிள்ள, உங்களால சாப்பிட முடியல, உங்க கையில வந்து காயம் பட்டிருக்கு. இப்படி ஒரு காயம் பட்டிருக்கு அப்படின்னு ரேவதிக்கு தெரிஞ்சாலே அவ கண்டிப்பா வந்துட்டு கஷ்டப்படுவா. ஆனா வந்துட்டு உங்களை பத்தின ஞாபகமே அவளுக்கு இல்லாததுனால அப்படி நடந்துகிட்டு இருக்கா. எல்லாமே அவளுக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, மாமா, நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க போயிட்டு சாப்பிடுங்க. ராஜாவும் சரிங்க மாப்பிள்ள அப்படின்ட்டு போறாரு. அவரு போனதும் நம்ம ஹீரோ உட்கார்ந்துருக்காரு. அப்போ பாட்டி இருக்காங்களா, அவங்க நேரா வீட்டுக்கு வராங்க. பாட்டி வந்துட்டு நேரா ஹீரோவை பார்த்துட்டு, ஐயா, உனக்கு இன்னும் எவ்வளவு கஷ்டம் நடக்க போகுதுன்னே தெரியல. நடந்தது எல்லாத்தையுமே கேள்விப்பட்டேன். எனக்கு கேட்கறதுக்கே எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஏன் உனக்கு மட்டும் இப்படி நடக்குது? உனக்கு நடந்த அந்த முதல் கல்யாணத்துலதான் அவ்வளவு பெரிய பிரச்சனை. இப்ப மறுபடியும் இப்படி நடக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி, என்ன பாட்டி பண்றது, எல்லாமே விதிப்படி தானே நடக்கும் அப்படின்ட்டு. அப்ப பாட்டி சொல்றாங்க, ஐயா, விதிப்படி நடக்கும், ஆனா உனக்கு மட்டும் இப்படியே நடந்துகிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட என்னால தாங்கிக்கவே முடியல. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி, நீங்க கவலைப்படாதீங்க, நான் நல்லாதான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனை இல்லை. ரேவதி கண்டிப்பா என் வந்துட்டு மறுபடியும் என்னோட ஞாபகங்களை கொண்டுட்டு வருவா. அது எல்லாமே கூடிய சீக்கிரம் நடக்கும். அப்ப பாட்டி சொல்றாங்க, அது எப்ப நடக்கும் அப்படின்னு நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். ஹீரோ சொல்றாரு, கூடிய சீக்கிரம் நடக்கும் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பாட்டிக்கு ஆறுதல் சொல்றாங்க. பாட்டியும் சரியா அப்படிங்கிறாங்க. சரி, நான் என்னோட பேத்திய போய் பாக்குறேன் அப்படின்னு நேரா ரூமுக்கு போக ஹீரோயின் பாட்டிய பார்த்ததும், யாரு இவங்களை வர சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்க பாட்டி சொல்றாங்க, அம்மாடி, என்னம்மா இப்படி பேசுற, நான் உன்னோட பாட்டிமா. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாரு, உன்னால எங்க அம்மா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு எனக்கு தான் தெரியும், தயவு செஞ்சே பேசாத, வெளியில போ அப்படின்னு சொன்னதும் இத பார்த்துட்டு பாட்டி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ஹீரோ நேரா பாட்டி கிட்ட வந்துட்டு, பாட்டி, ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் எதுவுமே இல்லை, குறிப்பா அவளுக்கு கல்யாணம் நடந்ததுல இருந்து எதுவுமே ஞாபகம் இல்லை. அதனால அவகிட்ட என்ன சொல்லியும் கண்டிப்பா அவ வந்து ஏத்துக்கவே மாட்டா. சோ அவகிட்ட இப்போதைக்கு பேச்சு கொடுக்கறாம இருக்கிறது நல்லது. சத்தம் கேட்டதோட ஈஸ்வரி வராங்க. வந்துட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு பாட்டி நின்னதை பார்த்துட்டு ஈஸ்வரி சொல்றாங்க, எவ்வளவு தைரியம் இருந்தா வீட்டுக்குள்ள வருவ, என்ன முன்னாடி மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கியா? என் பொண்ண மறுபடியும் ஏமாத்தி அந்த டிரைவர் பைய கூட வாழ வைக்கலாம் அப்படின்னு நினைச்சியா? அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என் பொண்ணுக்கு உன்னை பார்த்தாலே சுத்தமா பிடிக்கல, அப்புறம் எப்படி அந்த டிரைவர் பையில பிடிக்கும்? மரியாதையா அவனை கூட்டிக்கிட்டே இந்த வீட்டை விட்டு போயிரு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு, என்ன ஆனாலும் சரி, கண்டிப்பா வந்துட்டு என் பேரன் இந்த வீட்டை விட்டு வரமாட்டான். பேராண்டி, மறுபடியும் ரேவதிக்கு ஞாபகம் வந்த பிறகு நீ வீட்டை விட்டு வெளியில வாடா. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரிங்க பாட்டி அப்படின்ட்டு. அண்டு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோல இருக்கிற ஃப்ளவரோட பேர் என்ன தெரியுமா? இது வந்து புடலங்காய் செடியில இருக்கிற ஃப்ளவர். எனக்கு வந்துட்டு தோட்டம் அமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ புதுசா தக்காளி, கத்தரிக்காய், கேரட், முள்ளங்கி அப்படின்னு நிறைய விதைகள் விதைத்து காய்கள் எல்லாம் கொண்டுட்டு வந்துகிட்டு இருக்கோம்.
எனக்கு அந்த ஃபார்ம் பார்க்கறதுக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்களே இதே மாதிரி வீட்ல காய்கறி செடி வளர்க்குறீங்களா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.